திருப்பூரில் அரசு பேருந்தில் கிடைத்த 40,000 ரூபாய் பணம் மற்றும் வங்கி புத்தகத்தை உரிமையாளரிடம் ஒப்படைத்த தம்பதிக்கு போலீசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருமாள் அம்சவேணி தம்பதி அவிநாசியிலிருந்து கோவைக்கு பயணிக்கும் போது பேருந்தில் பணப்பையை கண்டெடுத்தனர். அதை போலீசாரின் உதவியுடன் உரிமையாளரான மூதாட்டி கலாமணி வசம் ஒப்படைத்தனர். போலீசார் பணத்தை ஒப்படைத்த தம்பதியை மாலை அணிவித்து சால்வை போர்த்தி கௌரவித்தனர். தம்பதியிடமிருந்து பணத்தை திருப்பி பெற்ற மூதாட்டி கண்ணீருடன் நன்றி தெரிவித்தார். பணம் கிடைச்சாச்சு மற்றவங்க கிடைச்சிருந்தா 40,000 ரொம்ப கஷ்டப்படணும். பணம் எடுத்துட்டு போறப்ப பத்திரமா எடுத்துட்டு போய் பத்திரமா வரணும். இனிமேல உஷாரா இருங்க, புரியுதா? இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். 2 பேருக்கு சரி கட்டாயம் நல்லா இருக்கும். திருவாரூர் அருகே சாலையில் அடிபட்டு கிடந்த திருநாயை மீட்டு சிகிச்சை வழங்கிய பெண் தலைமை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளது. திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் வாசுகி. இவர் திருவாரூர் தெற்கு வீதி சாலையோரம் இருசக்கர வாகனம் மோதி அடிபட்டு கிடந்த திருநாயை பத்திரமாக மீட்டு முதலுதவி அளித்துள்ளார். மேலும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளார். பெண் காவலரின் இந்த செயல் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.